எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மூலிகை பார்த்தோம்னா நல்ல ஒரு கார்ப்பு தன்மை இருக்கக்கூடிய, வெப்ப வீரியம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. மருத்துவத்திற்கு மட்டும் கிடையாது, ஆன்மீகத்திற்கும் இது ரொம்ப முக்கியமானது. முன்காலத்துல எல்லாம் தொற்று நோய் ஈஸியா பரவிடும், மருந்தே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து பாதிக்கப்பட்டு அதிகமான நபர்கள் வந்து உயிரிழப்பு கொத்து கொத்தா சொல்லுவாங்க, அந்த மாதிரி உயிரிழப்பு வரும். அந்த காலத்துல எல்லாமே இந்த மூலிகை வந்து ஒரு தொற்று நோயை அழிக்கக்கூடிய வல்லமை இருக்கிற ஒரு அதிசய மூலிகை. இன்னைக்கு எல்லார் வீட்லயும் இந்த மூலிகை இருக்கு, ஆனா அது ஒரு விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்துறோம். இதனுடைய மருத்துவ குணங்களும் ஆன்மீக தன்மையும் நிறைய பேருக்கு தெரியல. அத பத்தி நம்ம பார்க்கலாமே. அதுதான் கிராம்பு. கிராம்பு வந்து அற்புதமான மூலிகை. நமக்கு என்னது ஒரு மசாலா பொருள், மசாலா சம்பந்த ஸ்பைசஸ்ல வந்து இது பிரியாணி செய்யறோமோ இல்ல மசாலா பொருட்கள் ஏதாவது நம்ம செய்யறோம்னா ஒரு டேஸ்டுக்காக இது ரொம்ப நல்லது இல்லையா அப்படின்னு நினைக்கிறோம். எதற்காக அது மசாலால சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது டைஜஷன், ஜீரண சக்தியை அதிகரிக்கும்.